இந்த பழனி திருக்கோயில் தேவஸ்தானம் ஆவினன்குடி திருக்கோயில்ல ஒரு தனியார் ஜவுளி கடையினுடைய விளம்பரத்திற்கு கோயிலை பயன்படுத்திருக்கு. செல்போன் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி கடுமையான விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய இந்த கோயில் நிர்வாகம் எப்படி அந்த தனியாருடைய சேலை கடைக்கு அனுமதிச்சுன்னு தெரியல. ஏதாவது கையூட்டு பெற்றார்களா, இல்ல ஏதாவது விதி தளர்வு பண்ணாங்களா, இல்ல ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. அந்த ரீல்ஸ் எடுத்த நபர்கள் மீது, நிறுவனத்தின் மீது கோயில் நிர்வாகம் புகார் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன் வச்சுக்கிறோம். அது மட்டுமல்லாது செல்போன் கொண்டு போக கூடாதுங்கிறத நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்தில் செல்போன் கவுண்டர் மலை உச்சியில வைக்கணும்னு சொல்றோம். மலை உச்சியில நீங்க பஞ்சாமிர்த கடை இருக்கு, படக்கடை இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஒரு 500-1000 செல்போன் வைக்கிறதுக்கான ஒரு கவுண்டர் வச்சா மக்கள் செல்போன் கொடுத்துட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு செல்போன் எடுத்துட்டு போறாங்க. தனியார்கள் புகைப்படம் எடுத்து வருமானம் ஈட்டுவதற்கு கான்ட்ராக்ட் விடக்கூடிய இந்த கோயில் நிர்வாகம் செல்போன் கவுண்டர் வைக்கிறது என்ன குறைஞ்சு வர போகுது? நாங்க மனு கொடுத்தோம், போதிய இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் நீங்களும் நானும் போன செல்போனை கொடுக்குவாங்க. நீங்களே சினிமா நடிகையா இருந்தா உங்களுக்கு சகல விதமான மரியாதையோட போட்டோ எடுத்துக்கலாம். சட்ட அனைவருக்கும் சமம்னு வெளியில பேசுவோம். நடிகையா இருந்தா உங்களுக்கு திறந்து விடுவோம் மேல, மத்தவனா இருந்தா குடுக்கி விடுவோம் மக்களை, பக்தர்களை. இதுதான் இந்த கோயிலோட லட்சணம்.